தொடர்ச்சியாக எமது பகுதியிலிருந்து வருடம் 120 லோட் மணல் அகழ்ந்தெடுத்து செல்லப்படுகின்றது. நாங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த மக்களும் கோயிலுக்கு ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது. இனியும் எமது பகுதியில் மண் அகலக்கூடிய நிலையில் மணல் திட்டுக்கள் இல்லை. இதுதான் உண்மை. கடந்த காலத்தில் பாரிய அளவிலான மண் கொண்டு சென்றதால தான் தற்போது ஆலயத்துக்கே எங்களால் வழங்க முடியாது. எமது மக்களும் நாங்கள் எதிர்ப்பதற்குரிய காரணங்கள் இதுதான். எதிர்ப்பில்லை என்று காட்டுவதற்காக ஒரு சிலர் மட்டும் ஆர்ப்பாட்டம் என்று சென்று நேற்றைய தினம் எமது மக்களை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு தன்மையை காணப்படுகின்றது. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு பகுதியில் இயற்கையாகவே காணப்படுகின்ற மணல் திட்டுக்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இன்றியமையாத ஒன்றாக அரணாக காணப்படுகின்றது. அந்த மண்ணானது கடந்த காலங்களில் சமான காலம் அதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பின்பு மகேஸ்வரி நிதியம் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் ஊடாகவும் தற்போது சட்டத்துக்கு முரணாக கள்ள மண்ணுகள் ஏற்றியும் எங்களுடைய பிரதேச மணலானது எங்களுடைய வளமானது சூறையாடப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே எமது பிரதேச மண்ணானது இவ்வாறு அகலப்படுவதால் நீர்மட்டத்துக்கு கீழாக அதுவும் சட்டத்துக்கு முரணாக ஒரு சீரில்லாத முறையிலே யாற்றுடைய அனுமதியும் இல்லாமல் தொடர்ச்சி அகலப்பட்டு வந்ததால் எமது பிரதேசம் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. பூமியானது வெப்பமடைந்து வருகின்ற போது பாதிக்கப்படக்கூடிய நீரில் அமுழக்கூடிய இடமாக இலங்கையிலே அதுவும் பொதுவாக வடமராட்சி கிழக்கு பகுதி என்பது முதன்மையான ஒரு இடமாக காணப்படுகின்றது. சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் புவியியலாளர்களும் இந்த எமது வடமராட்சி கிழக்கை அழிந்து போகும் இடங்களில் ஓர் இடமாக வரைபடத்திலே பல்கலைக்கழகங்கள் முதல் கற்பிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே எமது பகுதியில் காணப்பட்ட மணலானது நீண்ட காலம் அகலப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த மண்ணானது இவ்வாறு அகலப்பட்டு வருவது எங்களுக்கு பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அண்மையிலே நல்லூர் கோயிலானது எமது மாவட்டத்திலே மட்டுமல்லாது இலங்கையிலே ஒரு பிரசித்த ஆலயம். எங்களுடைய தமிழ் மக்கள் மட்டுமல்லாது அனைவரும் வந்து செல்கின்ற ஓர் முக்கியமான ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. அந்த ஆலயத்துக்கே தொடர்ச்சியாக எமது பகுதியிலிருந்து வருடம் 120 லோட் மணல் அகழ்ந்தெடுத்து செல்லப்படுகின்றது. அந்த மணலானது தொடர்ச்சியாக அகழ்ந்தெடுத்து செல்கின்ற அந்த மணலை ஆலயத்தினர் மாநகர சபையினர் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு சூழல் இன்று வந்திருக்க முடியாது. எங்களால் வழங்கப்பட்டு எமது பிரதேசத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற மணலானது ஆலயத்திலே அதனை தகுந்த முறையிலே பராமரித்து திருவிழா முடிந்தவுடன் பராமரித்து அந்த மணலை ஓர் சுழற்சி முறையிலே பயன்படுத்தும் போது வருடம் அந்த எங்களுடைய பிரதேசத்திலே அகலப்படுகின்ற இந்த எதிர்ப்பு நிலை ஒரு காலமும் காணப்படாது. எங்களுடைய மக்கள் மட்டுமல்லாது பிரதேச சபை தவிசாளராக நான் தெரிவிக்கின்றேன். நாங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த மக்களும் கோயிலுக்கு ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது. நீங்கள் மேற்கொண்ட மண் அகழ்வு செய்கின்ற முறை கடந்த காலங்களில் பாரிய அகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. அதனால் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மண் வழங்குகின்ற முறை அடிப்படையிலேயே எமது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். நாங்களும் மக்களுடன் முழுக்க நாம் பிரதேச சபை என்ற அடிப்படையிலும் அரசியல்வாதி என்ற அடிப்படையிலும் ஊரவன் என்ற அடிப்படையிலும் தவிசாளர் என்ற அடிப்படையிலும் இவ்வாறான முறையற்ற விதத்திலே எமது பிரதேசத்துக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக மண் அகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது கடந்த காலங்களில். தற்போதும் அவ்வாறான முறையை நாங்கள் எதிர்க்கின்றோம். இனியும் எமது பகுதியில் மண் அகலக்கூடிய நிலையில் மணல் திட்டுக்கள் இல்லை. இதுதான் உண்மை. அந்த வகையிலே ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. பிழையாக எமது மக்களையும் போராட்டம் செய்வர்களையும் பிழையாக சில ஊடகங்கள் சில தனிநபர்கள் வழிநடத்துகிறார்கள், காட்சிப்படுத்துகிறார்கள். அது தவறான ஒன்று என்பதை நான் இந்த இடத்திலே
ஆணித்தனமாக பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக, இந்த மண்ணானது சட்டவிரோதமாக ஒவ்வொரு நாளும் பல கியூப் மண் வெளியேறி செல்கின்றது. இதனை போலீசார் தடுத்து நிறுத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் எமது மண்ணானது பாதுகாக்கப்பட்டு எமது மக்களும் எமது கிராமமும் சிறந்த முறையிலே பாதுகாக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே போலீசாருக்கு இதொரு வேண்டுதலாக, இதொரு வேண்டுகையாக அனைத்து திணைக்களங்களுக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், அரசாங்கம், NPP அரசாங்கம், ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கனியவளம் போன்றவற்றுக்கு நான் இதனை ஒரு கோரிக்கையாக, இவ்வாறான செயற்பாட்டை நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது, இது எங்களுடைய அனுமதி வழங்கக்கூடாது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக, அண்மையிலே மண் வழங்குவதற்கு தவிசாளர் என்ற அடிப்படையிலே நான் கடிதம் வழங்கியதாக தெரிவிக்கின்றார்கள். உண்மையிலே அந்த மணல் விநியோகத்திற்கு முழுக்க கனியவளம் மற்றும் பிரதேச செயலகம், கச்சேரி ஏனையவை தான் இவைக்கு பொறுப்பு உடைய நிறுவனங்கள். இதனை மண்ணுக்குரிய அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரதேச சபைக்கு இந்த மண் வழங்குவது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதிலே அந்த வீதியை பாய்ப்பதற்கும், நமது வீதி என்பதால் அதில் ஏற்படுற உடைப்புகளை சீர் செய்வதற்கும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத என்ற சூழலிலே அதில் டிராக்டர் வாகனத்தை பயன்படுத்தி மண் கொண்டு செல்வதற்கும் அதிலே ஏற்படுற உடைப்புகளை சீர் செய்வதற்கும் உரிய அனுமதியே, அவ்வாறு செல்வதால் ஏற்படும் பாதிப்பை ஈடு செய்வதற்குரிய செயற்பாடாகவே நமக்குள்ள அதிகாரமாக அந்த ரோட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாலேயே அந்த ரோட்டை இவர்கள் செல்வதால் ஏற்படும் பாதிப்பை இவர்கள் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் கவனிப்பிலே அதற்குரிய ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அந்த வீதியினுடைய பராமரிப்பு நமது இன்வென்ட்ரியில் இருப்பதால் அந்த வீதி அந்த அடிப்படையிலேயே நாங்கள் அதற்குரிய கடிதத்தை வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மண் விநியோகத்திற்கும் இவ்வாறான செயற்பாட்டுக்கு பிரதேச சபைக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, வடமராட்சி கிழக்கிலிருந்து பல்வேறுபட்ட அளவில் பல மில்லியன் கணக்கான கீப் மண்கள் கடந்த காலங்களிலே எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. எடுத்து செல்லப்பட்டாலும் அரசாங்கம் மற்றும் ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகம் என்றாலும் சரி, அமைச்சர்கள் என்றாலும் சரி, எமது பிரதேசத்துக்கு அபிவிருத்தி என்று வரும்போது கண்டுகொள்வதில்லை. இது ஒரு பாரிய ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம். எமது பிரதேசத்தை கட்டாயம் யுத்தம், சுனாமி, இன்னொரு பல்வேறு இடர்பாடுகளால் துவண்டு போயிருக்கின்ற எமது மக்கள், எமது கிராமம் அனைத்தினையும் அபிவிருத்தி செய்வதற்காக இவர்களால் இதுவரைக்கும் அபிவிருத்தி என்று வரும்போது நம்மை ஒதுக்குகின்ற தன்மையை காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்திலாவது அபிவிருத்தியிலே எமக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக எமது பிரதேசத்தில் மண் அகல அந்த மண்ணானது குறைந்து கொண்டு சென்று எமது பிரதேசம் அழிவடைகின்ற நிலை தற்போது நீண்டகால செயற்பாடு தற்போது பாதிப்புக்குள்ளாகின்ற உச்சத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலும் இவ்வாறான ஆலயங்களுக்கு மண் வழங்குவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் எமது பிரதேச மக்களுடையதும் எங்களுடைய காணிகளையும் மக்களுடைய இருப்புக்காகவும் நாங்கள் இந்த மண்ணை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் ஏனைய ஆலயங்களும் ஏனைய சம்பந்தப்பட்ட இந்த மண்ணை எமது பகுதியிலிருந்து பெறுவதற்காக எத்தனிக்கின்ற அனைவரும் எமது பிரதேசத்தில் இந்த மண் பெற முடியாது, எமது பிரதேச மக்களாலும் மக்களாகிய நாங்கள் வழங்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் மண் வழங்கப்படுவது தொடர்பாக அந்த விடயங்கள் உண்மையிலே கடந்த காலத்தில் பாரிய அளவிலான மண் கொண்டு சென்றதால தான் தற்போது ஆலயத்துக்கே எம்மால வழங்க முடியாது. எமது மக்களும் நாங்கள் எதிர்ப்பதற்குரிய காரணங்கள் இதுதான். சட்டத்துக்கு முரணாக ஆரம்ப காலத்தில் அதிக அளவு மண் வழங்கப்பட்டதின் தாக்கம்தான் இன்று எம்மை ஒரு பாதிப்புக்குள்ளாக்குகின்ற தன்மை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்திருக்கிறோம். நான் ஆட்சிக்கு வந்து 9 மாதத்திலே இவ்வாறான பிரச்சனை வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இதனை நாம் வீதி எங்களுடைய சட்டத்திலே இருக்கின்ற எங்களுடைய அதிகாரத்துக்கு இருக்கின்ற அந்த தன்மையின் அடிப்படையிலே வீதி உடைந்தால் அதில் ஏற்படுகின்ற சேதங்களை திருத்த வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினை டெக்ஸாக பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய
உள்ளூராட்சி அதிகார சட்டத்திலே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாம் வீதியை மறைக்கிறதுக்கு நமது சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த வீதியை பராமரிக்கின்ற அடிப்படையில் நமது சபைக்குரிய வீதி என்ற அடிப்படையில் அதில் ஏற்படுகின்ற சேதாரங்களை திருத்தி தர வேண்டும் என்றதான் நான் அந்த அடிப்படையிலே தான் அதுக்குரிய ஒப்பந்தமாக கூடாது இருக்கலாம் வழங்கி இருக்கின்றேன். மற்றபடி நாம் அதுக்குரிய அனுமதி வழங்க வேண்டிய தேவையும் அவர்கள் மண் கொண்டு போவதற்கு அனுமதி வழங்க வேண்டிய தேவை எமது தவிசாளராகிய எமது பிரதேச சபைக்கும் தவிசாளராகிய எனக்கும் அனுமதி வழங்க வேண்டிய என்ற அதிகாரமும் இல்லை. நான் நிச்சயமாக மக்களாக மக்களுக்கு ஆதரவாக தான் அன்றும் நின்றேன், இன்றும் நிற்கிறேன். இன்றைய தினம் நான் பருத்தித்துறை எமது சபையிலே இந்த பிரேரணையை கொண்டு வந்ததே நான் தான். பல இவ்வாறான பிரச்சனை நடைபெறும் போது வட்டாரத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஏனைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், யாருமே கதை கேட்கவில்லை. டிஎஸ்ஓவுடன் எனக்கு அழைப்பு வரவில்லை. கிராமவாசிகளால் அழைக்கப்பட்டதுக்குமே நான் அங்கு வந்து மக்களாக உங்களுக்கு ஆதரவு தருவேன் என தெரிவித்தேன். அந்த வகையிலே மண் இவ்வாறு சுரண்டப்படுவதற்கு நான் எதிரானவன், இன்றைக்கும் எதிரானவன், அன்றும் எதிரானவன். அது தொடர்பாகவே நான் இன்றைய தினம் எங்களுடைய சபையிலே நானாகவே இந்த பிரேரணையை இவ்வாறு மண் அகல முடியாது, மண் அகல் வழங்கப்படுகின்ற இந்த முறை வழங்கப்படுகின்ற மணலை நீங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி அந்த 120 லோட்டு மண்ணையும் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். எங்களிடமிருந்து இந்த மண் தொடர்பான எதிர்பார்ப்பை இனி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை மக்களும் எங்களுடைய பாதிப்பின் தன்மை அடிப்படையிலே அனைவரும் எதிர்க்கிறார்கள். நானும் இதனை எதிர்க்கின்றேன். அந்த பிரேரணையை ஒட்டுமொத்தமாக ஒரு பொருத்தமான நடவடிக்கை, அதாவது மண் அகல முடியாது என்பது தொடர்பாக முக்கியமாக இன்றைய தினம் நான் அந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றேன். அதனை நான் செய்திருக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக மக்களோடு தான் நிற்பேன். ஒரு சிலர் பொய்யாக அரசியல் செய்வதற்காக தமிழரசு கட்சியினுடைய தவிசாளரை இதனை வழங்கினார் என்று பொய் உரைத்து தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பிள்ளையாக மக்களை வழிநடத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே காணப்படுவதை ஒழிய, நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் ஒட்டுமொத்த வடமராட்சி கிழக்கு மக்களும் இதுக்கு எதிர்ப்பு. ஆனால் எதிர்ப்பில்லை என்று காட்டுவதற்காக ஒரு சிலர் மட்டும் ஆர்ப்பாட்டம் என்று சென்று நேற்றைய தினம் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பாக இருக்கின்ற நிலையில் ஒரு சிலர் மட்டும் போய் எமது மக்களை காட்டி கொடுக்கின்ற ஒரு தன்மையை காணப்படுகின்றது. அவ்வாறு இல்லை. அவர்கள் காட்டி கொடுக்கின்ற தன்மை இருந்தாலும் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இந்த மண் வளங்களுக்கு, இந்த முறைக்கு எதிர்ப்பே நாங்கள் தெரிவிக்கின்றோம். தவிசாளராகிய நானும் எமது பிரதேச சபை எல்லைக்குள்ளே இவ்வாறான செயற்பாடுக்கு எதிர்ப்பானவராக காணப்படுகிறேன் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆலயத்துக்கான தேவைக்கு எதிர்ப்பில்லை, எமது சூழலை கருத்துக்கொண்டே நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வோம். குறித்த விடயம் தொடர்பாக நான் தற்போது 1.5 மாதம் வந்திருக்கிறதால அந்த வீதி தொடர்பான அந்த தடை என்பதற்கு போட் பலகை போடப்பட்டதுக்குரிய காரணம் இவ்வாறாகத்தான் இருக்கும். இந்த வீதியை பயன்படுத்தினால் இவ்வாறான பிரச்சனை வரும், இதனை நீங்கள் திருத்தி அதான் அந்த கடிதத்திலே வழங்கப்பட்டிருக்கு தெளிவாக, வீதி பயன்படுத்தினால் திருத்தி தர வேண்டும் என்பதற்குரிய காரணம் அது இவ்வாறான ஒரு சட்ட சிக்கலால் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கொழிய மற்றும்படி ஒன்றுமில்லை. இந்த வீதி நீங்கள் கூறும்போது தான் எனக்கு நான் புதுசாக போன்ற வந்ததால் இந்த விடயம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த வீதி தொடர்பான ஒரு கரிசனையை எடுப்போம். அந்த நீங்கள் சொன்ன அறிவித்தல் பலகை தொடர்பான கரிசனையை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து செல்வோம்.